Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ரெடி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கிற அதர் எக்ஸர்சைஸ் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட அக்கவுண்டிங் அக்யூரசியை செக் பண்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றது தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது. ட்ரையல் பேலன்ஸ்னா நம்ம ரெண்டு ரூல் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெபிட் ஆல் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம், prepare trial balance from the following: capital 9,000, plant and machinery 12,000, purchases 8,000, sales 12,000, sundry creditors 8,000, bank loan 22,000, rent outstanding 1,000, opening stock 2,000, sales return 4,000, investments 14,000, debtors 12,000. இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிறது பிஸ்னஸில் லயபிலிட்டி. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸில் கேபிட்டல் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நம்ம போட்ட அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது லயபிலிட்டி. நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே எல்லாமே வந்து பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும். இப்போ கேபிட்டல் வந்து லைபிலிட்டி, ஸோ அதனால் கிரெடிட்டில் 9,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படிங்கிறது அசட். அப்போது அசட்ஸ்னால் நம்ம டெபிட் பண்ணணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி டெபிட்டில் 12,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அப்போ டெபிட்டில் 8,000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம் அப்படின்னா கிரெடிட் பண்ணணும். இப்போ சேல்ஸ் கிரெடிட்டில் 12,000. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறவங்க லயபிலிட்டி. நம்ம யார்கிட்டையாவது கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு கிரெடிட்டார். அப்போ எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம அந்த கிரெடிட்டாஸ்க்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அதனால கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறவங்க லைபிலிட்டி. கிரெடிட்டில் வந்து 8,000. நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் அப்படிங்கிறது லயபிலிட்டி, கிரெடிட்டில் 22,000. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 1,000. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது லயபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போது நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணணும். அந்த எக்ஸ்பென்சஸை அவங்க சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் டேட்குள்ளே பே பண்ணோன்னா அது எக்ஸ்பென்சஸ். அந்த டேட் முடிஞ்சு நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அது லயபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ரெண்ட்டு 1,000 rupees பே பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ். சப்போஸ் இன்றைக்கி நான் பே பண்ண வேண்டியதை நாளைக்கு தான் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நாளைக்கு வரைக்கும் அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்போ அது வந்து லயபிலிட்டி. அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் டேட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் அது எக்ஸ்பென்சஸ். அந்த டேட் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது லயபிலிட்டி ஆயிரும். அது எப்படின்னா ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், ரெண்ட் டியூ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது லயபிலிட்டி. ஸோ கிரெடிட்டில் 1,000. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே டெபிட்டில் தான் வரும், 2,000. சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது சேல்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ சேல்ஸ் வந்து நம்ம இன்கம்னு சொல்லி கிரெடிட் சைட் போட்டோம். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அசட், அப்போது டெபிட்டில் 14,000. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் அப்படிங்கிறவங்க நம்ம யாருக்காவது கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அவங்க நம்மளுக்கு திருப்பி அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். அதனால டெட்டாஸ் அப்படிங்கிறவங்க அசட், எகெயின் டெபிட்டில் வந்து ஒரு 12,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டெபிட்லையும் கிரெடிட்லையும் 52,000 வருது. ஸோ இந்த மாதிரி டேலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டது கரெக்டு. நெக்ஸ்ட் செகண்ட் சம், prepare trial balance. Opening stock 10,600, carriage 200, purchases 12,000, trade expenses 580, plant 2,600, cash in hand 200, debtors 3,000, drawing 700, sales 25,200, capital 7,000, loan credit 1,400, wages 2,200, commission debit 300, return inward 440, rent 200, repairs to plant 460, cash at bank 1,000, income tax 500, return outward 150, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 400, கிரெடிட்டாஸ் 830. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது டெபிட்டில் வரும், 10,600. நெக்ஸ்ட்டு வேஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அப்போ டெபிட்டில் 2,200. அடுத்தது கேரேஜும் எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் அகைன் 200. கமிஷன் அவங்களே டெபிட்னு கொடுத்துறாங்க. அப்போ டெபிட் அப்படின்னா எய்தர் அசட்டாக இருக்கும் இல்லைனா எக்ஸ்பென்சஸாக இருக்கும். இங்கே கமிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட்டில் 300. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் 12,000. ரிட்டர்ன் இன்வர்ட் அப்படின்னா என்னென்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் பண்ண குட்ஸ் நம்மளுக்கு இன்வர்ட் உள்ளே வருது, அதனால அது சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு சேல்ஸ்க்கு ஆப்போசிட். அப்போ டெபிட்டில் 440. நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அதனால் டெபிட்டில் 580. ரெண்ட்டு எக்ஸ்பென்சஸ்,
ஸோ அகெயின் டெபிட்டில் ஒரு 200. தென் பிளான்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அசெட், அப்போ டெபிட்டில் 2600. ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் அகெயின் ஒரு 460. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், டெட்டாஸ் இது எல்லாமே நம்மளுக்கு அசெட் அப்படின்னா டெபிட்டில் போடணும். கேஷ் இன் ஹேண்ட் 200, கேஷ் அட் பேங்க் 1000, டெட்டாஸ் 3000. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அப்போது டெபிட்டில் 500. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு அசெட். ஏன் ட்ராயிங்ஸ் அசெட்னு சொல்கிறோன்னா, ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸ்லேருந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக நம்ம கேபிட்டலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறது லைபிலிட்டி, ஏன்னா கேபிட்டல் அப்படிங்கிறது லைபிலிட்டி, ஏன்னா எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஓனருக்கு வந்து பிஸ்னஸ் அந்த அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணணும். இதே ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது அந்த கேபிட்டலிருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டு வித்ரா பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பே பண்ண வேண்டிய கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டு வித்ரா பண்ணிடுறாரு ப்ரொப்பரைட்டர் அப்படின்னா, அப்போது பிஸ்னஸ்க்கு அந்த லைபிலிட்டியில் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிற மாதிரி. அதனால இந்த ட்ராயிங்ஸை வந்து நம்ம அசெட் அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மில் கேபிட்டல் 7000 கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் இந்த 7000 நம்மளுக்கு திருப்பி பே பண்ணணும். அதனால இது கிரெடிட் சைட் லைபிலிட்டியில் வரும். ஆனால் இப்போ இதில் ட்ராயிங் 700 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசெட், ஏன்னா பிஸ்னஸ் நம்மளுக்கு 7000 பே பண்ணணும். அதில் நம்ம 700 வித்ரா பண்ணிட்டோம்னா பிஸ்னஸ்க்கு அந்த லைபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது 700 rupees. அதனால் இந்த ட்ராயிங்ஸை வந்து நம்ம அசெட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ டெபிட் சைட் 700. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் அவுட்வேர்ட் அப்படின்னா என்ன, நம்ம பர்ச்சேஸ் பண்ண குட்ஸை நம்ம திருப்பி அனுப்புகிறோம். அப்போ பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட், பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு டெபிட்டில் வரும். அப்போ ரிட்டர்ன் அவுட்வேர்ட் அப்படிங்கிறது கிரெடிட்டில் வரும், கிரெடிட்டில் 150. நெக்ஸ்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், கிரெடிட்டில் 25200. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறதும் இன்கம், அகெயின் கிரெடிட்டில் 400. கேபிட்டல் அப்படிங்கிறது லயபிலிட்டி, கிரெடிட்டில் 7000. கிரெடிட்டாஸும் லயபிலிட்டி, அகெயின் 830 வந்து கிரெடிட்டில். லோன்ஸ் அவங்களே கிரெடிட்னு கொடுத்துட்டாங்க. கிரெடிட் அப்படின்னா இதர் இன்கமாக இருக்கும் இல்லைனா லைபிலிட்டியாக இருக்கும். இங்கே லோன் அப்படிங்கிறது நம்மளுக்கு லைபிலிட்டி, இந்த 1400. இப்போ ஆட் பண்ணனா டெபிட் அண்ட் கிரெடிட் டேலி ஆயிடுது. டோட்டல் வந்து 34,980. Next, third sum. Prepare trial balance from the following ledger balances for the year ending 31/12/1999. Capital 50,000, sales 1,77,000, return outward 750, stock 1/1/1999 30,000, discount credit 800, debtors 45,000, salary 6,800, wages 10,000, bad debts provision 525, cash in hand 900, plant and machinery 80,000, purchases 60,000, return inward 1,000, discount debit 350, bank charges 75, creditors 25,000, carriage inward 750, carriage outward 1,200, rent and taxes 10,000, cash at bank 6,000. First capital அப்படிங்கிறது liability, அதனால credit side 50,000. sales அப்படிங்கிறது income, again creditல 1,77,000. return outward அப்படிங்கிறது purchase return, so இது purchaseக்கு opposite side வரும், அப்போ creditல 750. opening stock debitல, அப்போ stock 30,000. discount அவங்களே creditன்னு கொடுத்துறாங்க, credit அப்படின்னா இங்கே discount அப்படிங்கிறது income, அதனால கிரெடிட்டில் 800. டெட்டாஸ் அப்படிங்கிறது அசெட், அகெயின் டெபிட்டில் 45,000. நெக்ஸ்ட் சேலரிஸ் வேஜஸ் இந்த ரெண்டும் எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட்டில் சேலரி 6,800, வேஜஸ் 10,000. நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது லைபிலிட்டி, அப்போ கிரெடிட் சைட் 525. இதே வெறும் பேட் டெப்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்பென்சஸ், ரிசர்வ் ஆர் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தா அது லைபிலிட்டி. அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி இந்த ரெண்டும் அசெட், அப்போ கேஷ் இன் ஹேண்ட் வந்து 900, பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், இப்போ பர்ச்சேசஸ் டெபிட் சைட் 60,000. பர்ச்சேஸ் இன்வர்ட் அப்படிங்கிறது சேல்ஸ் ரிட்டன், ஸோ சேல்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறது சேல்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு, அப்போ டெபிட்டில் 1000. டிஸ்கவுண்ட் டெபிட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஸோ எகெயின் வந்து டெபிட்டில் 350. பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்பென்சஸ், அகெயின் டெபிட்டில் 75. கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது லயபிலிட்டி, அப்போ கிரெடிட் சைட் 25,000. கேரேஜ் இன்வர்ட், கேரேஜ் அவுட்வர்டு, ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் இந்த மூணுமே எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் இன்வர்டு 750, கேரேஜ் அவுட்வர்டு 1,200, ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் 10,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டும் அசெட், கேஷ் இன் ஹேண்ட் 900, கேஷ் அட் பேங்க் 6,000. ஸோ இப்போ டெபிட்டு கிரெடிட்டும் நம்மளுக்கு டேலி ஆயிடுது. டோட்டல் வந்து 2,54,075. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி லெஜர் யூ ஆர் ரெக்யூர்ட் டு ப்ரிப்பேர் அ ட்ரையல் பேலன்ஸ். A. Brown's drawings account 5,800,
Brown's drawings account 5,800, sundry creditors 43,000, sundry debtors 51,000, loans advanced to Roy and Company 10,000, stock at commencement 47,000, cash at the State Bank 12,500, purchases 50,000, sales 1,28,000, return from customer 1,000, commission and travelling expenses 4,700, trade expenses 2,500, discount received 4,000, Brown's capital account 24,000, bills payable 4,000, bills receivable 5,200, fixtures and fittings 4,500, cash in office 900, overdraft with the central bank 6,000, duty and clearing charges 3,500, staff salary 9,500, return to creditors 1,100, rent account 2,000. So இப்போ ஃபஸ்ட்டு drawings account, Brown-ஓட drawing account அப்படிங்கிறது asset, அப்போ டெபிட்டில் 5,800, Brown's capital account அப்படிங்கிறது liability, கிரெடிட்டில் 24,000, sundry creditors is also liability, again கிரெடிட்டில் 43,000, bills payable liability, கிரெடிட்டில் 4,000, sundry debtors, bills receivable இந்த ரெண்டும் நம்மளுக்கு asset, so sundry டெபிட்டில் sundry debtors 51,000, bills receivable 5,200. next loans advanced to Roy and Company, so loans advanced to-னா நம்ம தான் வந்து Roy and Company லோன் கொடுக்குறோம், அப்போ நம்மளுக்கு வந்து அது அசெட். ஸோ அகெயின் டெபிட்டில் வந்து லோன்ஸ் அட்வான்ஸ் டு ராய் அண்ட் கம்பெனி 10,000, தென் ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங் அப்படிங்கிறதும் அசெட், ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங் டெபிட்டில் 4,500, ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்டில் 47,000, அந்த நெக்ஸ்ட் கேஷ் இன் ஆஃபீஸ், கேஷ் அட் ஸ்டேட் பேங்க் இந்த ரெண்டும் நம்மளுக்கு வந்து அசெட். அப்போ கேஷ் இன் ஆஃபீஸ் 900, கேஷ் அட் ஸ்டேட் பேங்க் 12,500 அப்படிங்கிறது டெபிட்டில். அடுத்தது ஓவர் டிராஃப்ட் வித் த சென்ட்ரல் பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத விட எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து ஓவர் டிராஃப்ட் எடுத்திருக்கோம், அப்போ இது வந்து லயபிலிட்டி, கிரெடிட்டில் 6,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் 50,000, டியூட்டி அண்ட் கிளியரிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் 3,500, சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், கிரெடிட்டில் 1,28,000, ஸ்டாஃப் சேலரி அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் வந்து 9,500, ரிட்டர்ன் ஃப்ரம் கஸ்டமர் கிட்டேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, நம்ம சேல் பண்ணியிருந்தா தான் கஸ்டமர் கிட்டேருந்து ரிட்டர்ன் ஆகும், அதனால் இது சேல்ஸ் ரிட்டர்ன், அகெயின் டெபிட்டில் 1,000. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் டு கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அப்போ பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட் சைடு, அப்போ கிரெடிட் சைடு வந்து 1,100. கமிஷன் அண்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், இதனால் டெபிட்டில் 4,700. நெக்ஸ்ட்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அக்கௌண்ட் இந்த ரெண்டும் எக்ஸ்பென்சஸ், ட்ரேட் அக்கௌண்ட் 2,500, ரெண்ட் அக்கௌண்ட் 2,000 இந்த ரெண்டும் டெபிட்டில் போடணும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது இன்கம், கிரெடிட்டில் 4,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு டெபிட் கிரெடிட் டேலி ஆயிடுது, டோட்டல் 2,10,100. Next, fifth sum. Following are the ledger balances of Sri Roy. You are asked to prepare trial balance as on 31/12/2000. Opening stock 10,000, salaries 5,000, bills payable 5,000, cash in hand 12,000, bank overdraft 4,000, debtors 15,000, cash at bank 18,000, sales 80,000, wages 1,000, prepaid insurance 2,500, depreciation on plant 8,000, capital 60,000, creditors 10,000, loan from Krishna 25,000, discount allowed 700, accrued interest payable 5,000, purchases 30,000, reserve for bad debts 1,200, trade expenses 500, outstanding salary 2,000, plant and machinery 90,000, outstanding interest on overdraft 500. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது டெபிட்டில் வரும் 10,000. நெக்ஸ்ட் சேலரி அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் 5,000. பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது லயபிலிட்டி, கிரெடிட்டில் 5,000. கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது அசெட், எவ்வளோனா 12,000, டெபிட்டில் 12,000. நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது லயபிலிட்டி, கிரெடிட்டில் 4,000. நெக்ஸ்ட்டு டேட்டாஸ், கேஷ் அட் பேங்க் இந்த ரெண்டுமே அசெட், டேட்டாஸ் வந்து 15,000, கேஷ் அட் பேங்க் 18,000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், கிரெடிட் சைடு 80,000. வேஜஸ், நெக்ஸ்ட்டு வேஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்டில் 1,000. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அசெட் 2,500. அது என்ன ப்ரீபெய்டு அப்படின்னா, இப்போ அடுத்த மாதத்தோட தான் நான் முன்னாடி மாதமே பே பண்ணிடுறேன் அப்படின்னா அதுதான் ப்ரீபெய்டு அப்படிங்கிறது. இந்த ப்ரீபெய்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு அசெட், அதனால டெபிட் சைடு வந்து 2,500. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஸோ அகைன் டெபிட்ல டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட். அடுத்தது கேபிட்டல் அப்படிங்கிறது லைபிலிட்டி, கிரெடிட்ல 60,000. கேபிட்டல், கிரெடிட்டாஸ், லோன் ஃப்ரம் கார்த்தி இந்த மூணுமே லைபிலிட்டி தான். கேபிட்டல் 60,000, கிரெடிட்டாஸ் 10,000, லோன் ஃப்ரம் கார்த்தி 25,000. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட்ல 700. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம், அப்போது கிரெடிட்டில் வந்து 5,000.
பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் 30,000. ரிசர்வ் ஃபார் பேட் டெப்ட்ஸ் 1,200 அப்படிங்கிறது லைபிலிட்டி. ரிசர்வ் ப்ரொவிஷன் இந்த ரெண்டுமே லைபிலிட்டியில் தான் வரும். அதனால் கிரெடிட் சைட் 1,200. நெக்ஸ்ட்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் 500. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படிங்கிறது லைபிலிட்டி 2,000 கிரெடிட்டில் வரும். பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படிங்கிறது அசட் டெபிட்டில் அகைன் 90,000. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் 500 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி தான், இப்போ கிரெடிட்டில் தான் வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் 1,92,700 வருது. டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆயிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.